இயேசுவை நம்பியிருக்கிற ஜனமே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. உங்களுக்குள்ள அந்த கிறிஸ்துக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசம் செய்யணும். பரிசுத்த ஆவியானவருடைய துணை உங்களுக்கு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்படணும். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்காமல் இன்றைக்கி அநேகர் இயேசுக்கு பிரியமாக வாழ்றேன்னு சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. சுய சித்தத்தில் வாழ்கிறது, சுய சிந்தையில் சுய இஷ்டத்துக்கு தான் வாழ்க்கை அமைச்சிக்கிட்டு நித்திய நரகத்துக்கு போகிறது. பெயர் கிறிஸ்தவர்கள், பண்டிகை கிறிஸ்தவர்களாக ஒரு பாரம்பரியமாக வாழ்கிறது. நிறைய மிஷினரிகளுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறது. ஆனால் உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்கல, வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கல, பரிசுத்த ஜீவியம் இல்லை, தேவ சித்தம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அவங்க சிந்தையை ஒப்பு கொடுக்கல. அது மரணத்துக்கு நேராக நடத்தும். தேவ சித்தம் நிறைவேற்றுகிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை தானா? வேதத்துக்கு ஒத்து போகுதா? கர்த்தர் கொடுக்குற இந்த பரிசுத்த வேதத்தின் வார்த்தைகளின்படி நம்ம வாழ்க்கை நடக்கிறோமா? பரிசுத்தமாக இருக்கிறோமா? தேவ சித்தம் நிறைவேற்றுகிறோமா? தேவனுடைய ராஜ்யத்தை சரியான முறையில் நம்ம கட்டுவதற்கு உதவி செய்கிறோமா? அல்லது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட பிரயாசப்படுறோமா? எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். யாரோ ஒருத்தர் நம்ம ஏமாற்றி பழச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தருக்கு நம்ம காணிக்கை தசம கொடுத்து ஏமாந்துட்டுருக்குறோம். யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் பிழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கா? தேவனுடைய ராஜ்யத்தில் உங்கள் பங்கு இருக்கான்னு நீங்கள் சிந்திச்சு பார்க்குறதில்ல. வேத வசனத்தின்படி ஊழியங்கள் நடக்குதா? நம்ம சிந்திச்சு பார்க்குறதே இல்லை. அப்போ எப்படி நமக்கு பலன் கிடைக்கும்? எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? இந்த மாம்ச சிந்தையை நம்ம முதல்ல எடுத்துட்டோம்னா சாத்தான் வெளியில் போயிடும். பிசாசால் ஏவப்படுறவனுங்க நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ண மாட்டான். தினமும் வேதத்தை வாசிக்கிறது நமக்கு ரொம்ப பலன் உள்ளதாக இருக்கும். தேவ வசனத்தை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நல்லா தியானித்து அந்த வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறப்ப கர்த்தர் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். நம்ம வழி தவறாமல் சரியாக தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க ஆரம்பிச்சிடுவோம். கர்த்தருடைய வேதத்தை நேசிங்க, உட்காந்து தியானிங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. வெற்றி உங்களுக்கு தான். ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு வராது. நித்திய நரகம் உங்களுக்கு வராது. தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய பங்கு நிறைய இருக்கும். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ள ஒரு கிருபை பெருகும். ஆமென்.